போலீசாரின் செயற்பாட்டுக்கு சுமந்திரன் கண்டனம். பலாலி வீதியில் நடந்து செல்ல ராணுவம் அனுமதி. யாழ் மறை மாவட்டத்தின் ஆயராக பேரூரின் கலாநிதி அன்டன் ரஞ்சித் ஆண்டகே நியமனம். தேசிய கொடியில் மாற்றம் பரவும் செய்தி தொடர்பில் அமைச்சர் விளக்கம். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் விசாரணையை தீவிரப்படுத்துமாறு தமிழரசுக் கட்சி பிரமுகர் கோரிக்கை. வடக்கில் காணிகளை விடுவிப்போம், விடுவிக்காத காணிகளுக்கு இழப்பீடு வழங்குவோம். யாழில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இடைநடுவில் சென்ற அமைச்சர்கள். நிதி அல்ல, எமக்கு நீதியே முதன்மையானது. காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான போராட்டத்தில் மரணிக்கவும் தயார். அவ்வாறையில் செல்வராணிக்கு அரசாரம். ஒரு இறக்குமதி மோசடியில் சிக்கிய கோட்டாபய நீதிமன்றில் அம்பலமான அறிக்கை. தீவக மக்களுக்கு மின் கட்டண குறைப்பு அனுர அரசுக்கு இபிடிபி விடுத்துள்ள கோரிக்கை. மறைந்த கடற்படை வீரர் மயிலு கனகரத்னம் நினைவாக சுன்னாகத்தில் பேருந்து தரிப்பிடம் திறப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். யாழ் மாவட்ட செயலகத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் போலீசாரால் தாக்கப்பட்டமைக்கும் அமைச்சர்களின் செயற்பாடுகளுக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். காணாமற் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினம் நேற்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட தாய்மார்களுடன் போலீசார் கடுமையான பல பிரயோகத்தை மேற்கொண்டு மாவட்ட செயலக வளாகத்தில் இருந்து இழுத்து வெளியேற்றினர். குறித்த சம்பவம் தொடர்பாக பலரும் கண்டனம் வெளியிட்ட நிலையில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களது உறவுகள் தாய்மார் ஆகியோரை போலீசார் மிக மோசமாக தாக்கி அப்புறப்படுத்தியதை மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். அதேபோல் இந்த நிகழ்வுகளை உள்ளே இருந்து தனது கையடக்க தொலைபேசியில் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த நீதி அமைச்சரின் செயற்பாட்டையும் இந்த சம்பவத்தை வெளிப்படுத்திய ஊடகவியலாளர்களை பொதுவெளியில் சபித்து அமைச்சர் சந்திரசேகரின் செயலையும் கண்டிக்கின்றோம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செல்வச்சன்னதி ஆலய தேர் தீர்த்த உற்சவத்தை முன்னிட்டு பலாலி வீதியில் மக்கள் நடந்து செல்ல இராணுவத்தினர் அனுமதி வழங்கியுள்ளனர். ராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தினுள்ளூடாக செல்கின்ற பலாலி வீதி கடந்த வருடம் நடந்து செல்வதற்கோ வாகனங்களில் தரித்து நிற்பதற்கோ அனுமதி மறுக்கப்பட்டு நேர கட்டுப்பாட்டுடன் வீதி திறந்துவிடப்பட்டது. இந்த நிலையில் செல்வச்சன்னதி ஆலய தேர் திருவிழா தினமான நாளைய தினம் வியாழக்கிழமையும் மறுநாள் வெள்ளிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் நடைபெறவுள்ள நிலையில் ஆலயத்திற்கு செல்லும் காவடிகள் பாத யாத்திரைகளுக்காக குறித்த வீதியூடாக காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையில் நடந்து செல்லவும் வீதியில் தரித்து நிற்கவும் ராணுவ அனுமதி வழங்கியுள்ளனர். யாழ் மறை மாவட்டத்தின் ஆஜராக திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டுள்ள பேரூர் கலாநிதி அன்டன் ரஞ்சித் ஆண்டகே அவர்களின் பணி பொறுப்பேற்கும் நிகழ்வு இன்று புனித மரியன்னை பேராலயத்தில் இடம்பெற்றது. யாழ் புனித மடுத்தினார் சிறிய குருமட நுழைவாயிலில் ஆயர் வரவேற்கப்பட்டு பவனியாக அழைத்து வரப்பட்டார். தொடர்ந்து புனித மரியன்னை பேராலயத்தில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதுடன் இத்திருப்பலியில் ஆயர் யாழ் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக தமது பணி பொறுப்பை அதிகாரப்பூர்வமாக ஏற்றார். குறித்த நிகழ்வில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித், மறை மாவட்டங்களின் ஆயர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், சர்வமத தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், போலீசார், ராணுவத்தினர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புலம்பெயர்ந்த நாட்டவர்களால் வடமாகாணத்தில் இடம்பெறுகின்ற முதலீடுகளுக்கு அனுமதிகள் தாமதமின்றி வழங்கி அவற்றின் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகளையும் பிரதேச அபிவிருத்தியையும் உருவாக்க வேண்டுமென கடத்தொழில் அமைச்சர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் ஆகியோர் கூட்டாக வலியுறுத்தினர். பொதுநல மீன் வளர்ப்பு அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் சன்சக்தி டிரேடர்ஸ் தனியார் நிறுவனம் முன்னெடுக்கவுள்ள முதலீட்டு திட்டம் தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆகியோரின் இணை தலைமையில் நடைபெற்றது. அக்கலந்துரையாடலில் திட்டம் தொடர்பில் முதலீட்டாளர் தரப்பு, சம்பந்தப்பட்ட அரசு திணைக்களங்கள் மற்றும் பிரதேச நிர்வாகம் ஆகிய தரப்புகளின் நிலைப்பாடுகள் இங்கு விரிவாக ஆராயப்பட்டன. இத்திட்டம் தொடர்பான
தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கையாக எதிர்வரும் 28ஆம் தேதி ஊர்காவல்துறை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பருத்தி அடைப்பு பகுதியில் பொதுமக்களுடன் மீண்டும் கலந்துரையாடல் நடத்தப்பட உள்ளதாக ஊர்காவல்துறை பிரதேச செயலாளர் தெரிவித்தார். அன்றைய தினம் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களின் அதிகாரிகள் நேரடியாக சென்று திட்டம் தொடர்பான தெளிவான மற்றும் விஞ்ஞானபூர்வமான விளக்கங்களை மக்களுக்கு வழங்குவதுடன் திட்டத்தை சட்ட ரீதியாக நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான ஒழுங்குமுறைகளை விரைவாக மேற்கொள்ளுமாறு ஆளுநரும் அமைச்சரும் இணைந்து பணிப்புரை வழங்கினர். இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர், ஊர்காவல்துறை பிரதேச செயலாளர், கடற்தொழில் நேரியல் வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர், கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களத்தின் பிராந்திய பொறியியலாளர் மற்றும் சன்சக்தி டிரேடர்ஸ் தனியார் நிறுவனத்தின் முதலீட்டாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேசிய கொடியில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என தான் கூறியதாக பரப்பப்படும் செய்தி முற்றிலும் பொய்யானது என அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சாரம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய கொடி மாற்றம் குறித்து பரப்பப்பட்ட போலி செய்திகள் தொடர்பான இணையதள இணைப்புகள் ஊடகவியலாளர்களிடம் இருந்தால் அவற்றை தன்னிடம் ஒப்படைக்குமாறு அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை முச்சக்கர வண்டிகளை இயக்குவதற்கான குறைந்தபட்ச வயதை 40ஆக உயர்த்தும் யோசனை குறித்து அரசாங்கம் இதுவரை பரிசீலிக்கவில்லை என ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து அமைச்சர் தெளிவுபடுத்தினார். பாடசாலை கல்வியை இடைநிறுத்தியவர்கள் மற்றும் உயர்தர பரீட்சைக்கு பிந்திய மாணவர்களுக்கு தொழிற்பயிற்சிகளை வழங்குவது தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் யோசனைகள் கிடைத்துள்ளதாகவும், எனினும் இது குறித்த இறுதி தீர்மானத்தை அரசாங்கமே எடுக்கும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் மற்றும் விமான படையினருக்கு தேவையான காணிகளை சுவீகரித்துக் கொண்டு அதற்கு நியாயமான இழப்பீட்டை காணி உரிமையாளர்களுக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். முழுக்காணியம் ஒரு காணியா நிர்ணயித்து அதுக்கான வேல்யூவேஷனை போட்டுட்டு மிச்ச அந்த உரிமையாளர்கள் பயிர்ந்தளிப்பதற்கான வழிதான் அன்னைக்கு ஒரு சர்டிபிகேட் சைன் பண்றது அதுல உண்மையிலேயே அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருந்த விடயங்கள் தவறாது. எங்கிட்ட மக்களுடைய காணிய எல்லாத்தையும் நொட்டா போட்டு அதுக்கான ரிவிஷன் பண்ணி அதுல வருகின்ற சொத்தத்தை மக்கள் கொடுக்கறது இல்லையே. அதனால வேண்டி அந்த இது தவறு. அந்த தவறு அவங்க அன்றைக்கு அது பொதுவா என்னன்னா ஜனாதிபதியோ அது எங்களுக்கு பார்க்காம கூட குழப்பங்கள் அதிகாரி அந்த குழப்பங்கள் ஏற்படுதுன்றது வெளிநாட்டில இருந்து சத்திய கடதாசி இவ்வாறான குழப்பங்கள் இந்த சத்திய கடதாசி ஏற்பட்ட குழப்பங்கள் சத்திய கடதாசி பார்த்துட்டு நினைக்கிறேன். அதுல அதிகாரிமார்களுடைய அசம்பந்த போக்கு இருக்கு. நான் அதை 100% சொல்றேன் இல்ல. அதே நேரத்துல இந்த அதிகாரிகள் இந்த அச்சை கலட்டி போட்டு இன்னொரு அச்சை வைக்கிறாரு. அதனால இந்த ரொட்டேஷன்ல போகணும். பாப்ப இந்த அச்சை ஏதாவது வேற வழி இருக்கு. நீங்க சொல்ற பல்வேறான குழப்பங்களா இருந்தாங்க. இன்னொரு விஷயத்துக்கு மேலிடங்கள்ல இருந்து சொல்றதான் அப்படி நான் ஒன்று சொல்றேன் என்னன்னா, ஊடகவியலாளர்கள் அடிப்படையிலையும் மக்களுங்கிற அடிப்படையிலையும் சரியா, அதாவது எங்களை பயன்படுத்தி எந்த ஒரு அதிகாரம் அது ஜீவா இருக்கலாம் யாரா இருந்தாலும் எங்களை பயன்படுத்தி மக்களுக்கு தவறான செய்திகள் போகுமா இருந்தா நான் ஊடகவியலாளர் சொல்லிட்டு அதை என்கிட்டயும் நேரடியாக சொல்லுங்க. இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு, இந்த சம்பவத்துக்கு இப்படியான ரியாக்ஷன் வந்திருக்கு, அதுக்கு நீங்க உண்மையா போயாண்டு கேட்கறதுக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கலாம் தானே. அப்படியே அதனால அதுக்கு சொல்லுகிறது தான் கேட்போம். இல்ல ஒன்று என்னன்னு கேட்டா இப்ப ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நாங்க அதாவது காணிக்கான நட்டேடு கொடுக்கணும் தானே, சரியா? அதுல ஓகே தானே. ஆனா அந்த காணிக்கு நட்டேடு வழங்குகின்ற பொழுது எழுத்து மூலமாக என்ன சைன் பண்ணி வாங்குகின்ற பொழுது அது அந்த கடிதத்துல இருக்கின்ற இன்னொரு க்ளோஸும் போட்டிருந்தா
என்ன தொகுப்பூடாம அது அதுல மிக தெளிவாக இன்றைய மதிப்பீட்டின் படி என தனக்கு உரிய காணிக்குரிய இது வழங்கப்படும் சொல்றது முடிஞ்சு அப்படி சொல்ல இல்லை அது தவறு. அரசாங்கம் சொல்றதை நான் செய்யறேன் சொல்லி பிரதேச செயலாளரும் அரசாங்க அதிபரும் அன்றைய காலத்தில் மக்களுக்கு உறுதியாக சொன்னாங்க. அந்த சத்திய கடுதாசியிடம் குறிப்பிடப்பட்ட விடயங்களிலே அரசு சொல்லிதான் நாங்கள் அதை செய்யறோம் சொல்லி சொல்லியிருக்கிறோம். இந்த காணி குடியிருப்புல வந்து ஏற்கனவே வந்து நாம வெளியேறி இருக்கிற காணிகள் வந்து இருக்குதுங்க. இப்போ குறிப்பா வந்து காங்கிரஸ் தொழிற்சாலைகள் காணி அதை அழிக்க போகிறதுள்ள காணிகள் எல்லாம் வந்து ராணுவத்தினர் வந்து வெளியேறி இருக்கிறாங்க. ஆனா அந்த காணிகளையும் கட்டிப்பதில்லை கண்டிப்பாக வெளியேறின பிறகு அதே நேரம் போலீசாரின் கட்டுப்பாடுகளோட தனியாக முப்படையில வெளியே மட்டும் போலீசாரின் கட்டுப்பாடுகளோட காணிகள் ඇත්තටම ඒ ප්‍රශ්න තිබෙන්නේ පරිපාලනමය වශයෙන්. දැන් හමුදාව පිටත් වෙච්ච විශාල කඳවුරු ප්‍රමාණයක් තිබෙනවා වන්නිවල. දැන් ඒවා ඇත්තටම සමහර වන සංරක්ෂක දෙපාර්තමේන්තුවට බාර දීම මේක අවුරුද්දකට කලිනුත් අපි මැදිහත් වුණා. නමුත් ඒවට දාලා ගන්න ප්‍රතිපාදන ලබාගෙන සරලව තේරෙන්නේ කිව්වොත් අඩු ප්‍රදේශයේ හමුදාවෙන් ඉඩම ලබා දීලා තිබෙන විශාල කලාපද ප්‍රදේශයක්. ඒකේ හමුදාවේ සඳහා හදාගත්ත කුඩා ඉදිකිරීම් ප්‍රමාණයක් තිබෙනවා. ඒ කඩා ඉවත් කර ගැනීමට මුදල් ලබාගෙන ඉවත් කරගන්න කියන කිරීම නිසා මම අවුරුදු 1කමාරකට වඩා වැඩි කාලයක් මේවා නීත්‍යානුකූලව මේවා ලබාගෙන නැතුව තිබෙනවා. ඒ වැනි පරිපාලනමය වශයෙන් රාජ්‍ය සේවයේ තිබෙන සමහර දුර්වලතාත් මේවට බලපාලා තියෙනවා. ඒ නිසා හමුදා ඉවත් වෙච්ච ඒවා ගන්න බැරිලා තියෙනවා. ඒ වගේම ඔබතුමාලා දන්නවා අපි වන සංරක්ෂක දෙපාර්තමේන්තුව නැත්නම් වන පරිසර අංශ වලින් අත්පත් කරගත් ඉඩම් තිබෙනවා උතුරෙත් දකුණෙත් හැමතැනම. ඒවා ටිකක් සැටලයිට් මාර්ගයෙන් සකස් කරපු ඉඩම්. ඒකේ උතුරු පළාතේ ඉඩම් අක්කර ලක්ෂ ගාණක් අනිත් පළාතවල වගේම නිදහස් කිරීමට ප්‍රතිපත්තිමේ තීන්දුවක් අරන් තියෙනවා. ඒවයින් මැනීම් කටයුතු වල කටයුතු කෙරගෙන යනවා. මගේ මතකයට මුලදී දිස්ත්‍රික් විතරක් අක්කර 54000ක් වමාන ජනතාවට දෙන්න තීන්දුව කළා තිබෙනවා. නමුත් ඒවයි මැනීම් කටයුතු කෙරගෙන යන වේගයේ ගැටලුත් බලපාලා තිබෙනවා. ඉතින් ඇත්තටම අපිට බිඳ වැටිච්ච රාජ්‍ය සේවයක් හම්බෙච්ච රටක්. ඔබතුමාලා දන්නවා අපි මේ මාස 20ට 1,23,000ක් රාජ්‍ය සේවයට බඳවගෙන තිබෙනවා. උතුරු පළාත් සභාවෙත් අපි අනියම් කම්කරුවෝ වශයෙන් හිටපු ඉස්තර නොකරපු සේවකයන් සැලකුණු ප්‍රමාණය ඉස්සර කරලා මම හිතන්නේ තව මාසකින් දෙකකින් විතරකට පත්වීම ලැබෙනවා. ඒ නිසා රාජ්‍ය සේවයේ තිබෙන බරපතල පුරප්පාඩුත් මේ සමහර ඒවාට බලපාලා තිබෙනවා. කාර්යක්ෂමතාවයේ ගැටලු තමයි බලපාලා තියෙන්නේ රාජ්‍ය සේවයේ. නැතුව ආණ්ඩුවේ ප්‍රතිපත්තිමය වශයෙන් අපි ඒ තීන්දුව සඳහා මැදිහත් කරලා තීන්දුව අරන් තිබුණා. දැන් තිබෙන්නේ පරිපාලන වශයෙන් ඒවා කරගෙන. ඒවටත් මැදිහත් වෙනවා. නමුත් සමහර දේවල් තුන මිනිඳුරු අවශ්‍ය ප්‍රමාණය ලබා ගත යුතුම. itu මනින්න විදියක් ඒ වගේ ගැටලු அதுல வந்து இப்ப 32 காற்றாலைகள் வந்து நிறுவப்படும் போது இதால வந்து அந்த கிராமத்தில் உள்ள ஒரு ஃபேனுக்கு வந்து 700 கிண்ணம் அளிக்கப்படும். 12 ஃபேன் வாகனத்துல 700 கிண்ணம் அளிக்கப்படும். இந்தியாவோட உதவி அல்ல என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. நமது நாட்டில் இருக்கின்ற ஒரு வளங்களை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது வேறு யாருக்குன்னா நமக்கு மக்களுக்கு. அதுல நாங்க கிளியரா இருக்கோம். அப்ப இந்தியா எங்களுக்கு கொடுக்க உதவிக்கு வந்தது வந்து கிட்டத்தட்ட $65 மில்லியன் இன்னும். ஆனா அதை செய்து முடிக்கிறதுக்கு போகும் $90 மில்லியன் மேல செலவாகும். அப்ப அந்த காசு யாருக்கு கொடுக்குறது? அப்படி பிரச்சனை இருந்தது. அப்ப அது மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு இதை நடாத்தும், பராமரிக்கும். அப்ப அந்த பராமரிக்கும் போது நாங்க பார்க்க இன்னொரு மத்தலையாக இன்னொரு அம்பாந்துட்டையை உருவாக்க இயலாது ஒன்று. அப்ப அந்த 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 பிரச்சனை சம்பந்தமா அதனால வேண்டி நாங்க இது சம்பந்தமாக மேலதிகமாக அவரோட பேசுறதுக்கும், அது இல்லாம அதாவது இந்த மாதிரியான அபிவிருத்தி திட்டங்கள் வருகின்ற பொழுதும்
உண்மையில அரசாங்கம் இதை விட கூடுதலான கவனத்தை எடுக்கிறதுக்கு இருக்கும். அப்போ இதற்கு நான் இன்னொரு விஷயம் சேர்க்கலாம்னு பார்க்கணும் என்னன்னு கேட்ட வேறு இல்லை. இப்போ நமக்கு தெரிய இன்னைக்கு நமது நாட்டில் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நிலைமைகளை நாங்கள் பார்க்கணும் நமக்கு தெரியும். இப்போ இந்த இந்தியன் கல்ச்சர் சென்டர் இந்தியா நம்ம கைக்கு விடுறதுக்கு ரெடி. நம்ம டாக்கள் என்ன செய்யறோம் இன்னமும் அதுல கேள்வி வரியில கொண்டு போயிட்டு அதை எந்த அளவுக்கு தாமதப்படுத்த முடியும் அந்த அளவுக்கு தாமதப்படுத்தணும். அப்ப இதுகள் உண்மையில நான் சொல்லி கூட எடுத்துக்கொண்டா உண்மையிலே அப்படியாப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அப்ப அந்த பிரச்சனையை எடுத்து நாங்க பார்க்கணும். இதுகள் எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துதான் நாங்க அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கணும். அந்த அபிவிருத்தியின் பொழுது நாங்கள் விஷேடமாக சொல்ல போனால் எல்லா அபிவிருத்தி திட்டங்களுக்கும் சுற்றாடல் அறிக்கையோடு கட்டாயம் தேவை. அப்படி சுற்றாடல் அறிக்கையில் போது அதில் சுற்றாடலில் ஏற்படுகின்ற தாக்கம், பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை, மக்களுக்கு நட்டீடா இல்லை, இதெல்லாமே செய்து தான் ஒரு அபிவிருத்தி திட்டத்தை முன்னெடுக்கும். அப்போ அந்த வகையான வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோங்க சம்பந்தமாக நாங்கள் ஊடக சந்திப்பு என அழைத்துவிட்டு ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதில் கூறாமல் இடைநடுவில் அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் வெளியேறியமை ஊடகவியலாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் ஆகியோர் இணைந்து இன்று யாழ்ப்பாணம் அரியாலையில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட காரியாலயத்தில் ஊடகவியலாளர் சந்திப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். ஆரம்பத்தில் தனது கருத்தை 20 நிமிடங்கள் வரை சிங்கள மொழியில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க முன்வைத்தார். அதன் பின்னர் சிங்கள உரையின் மொழிபெயர்ப்பை தமிழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வழங்கினார். அதன் பின்னர் ஊடகவியலாளர்களின் ஒரு சில கேள்விகளுக்கு பதில் வழங்கிய நிலையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரும் தமக்கு வேறு ஒரு பணி இருப்பதாக கூறிவிட்டு வெளியேறினர். ஆட்சிக்கு வர முதல் அடிக்கடி ஊடகவியலாளர்களை அழைத்து ஊடக சந்திப்புகளை நடத்திய தேசிய மக்கள் சக்தியினர் ஆட்சிக்கு வந்த பின்னர் எப்போதாவது இருந்துவிட்டே ஊடக சந்திப்புக்கு அழைப்பர். அவ்வாறான நாளிலும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துவிட்டு ஊடகவியலாளர்கள் கேள்விகளை முன்வைப்பதற்கான போதிய சந்தர்ப்பத்தை வழங்காமல் வேறு பணிகள் இருப்பதாக கூறிவிட்டு சென்றது ஊடகவியலாளர்களிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. எமது உறவுகளை இழந்து தவிக்கும் எங்களுக்கு நிதி உதவி தேவைதான். ஆனால் அதைவிட எமக்கு நீதியே மிக முக்கியமானது. நீதி கிடைப்பதே எமது முதன்மை இலக்கு. நீதி கிடைத்த பின்னரே நாங்கள் நிதியை பற்றி சிந்திப்போம் என அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி தம்பிராசா செல்வராணி திட்டவட்டமாக தெரிவித்தார். 17 வருடத்துக்கு முற்பாடு விட்டாலும் 14 வருடமாக நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். நீதி என்று சொல்றது போனோடனே கடையில வாங்கின்ற பொருள் இல்ல, கஷ்டப்படணும். நாங்க காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு உண்மையில் எங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது தான். எங்களுக்கு நிதி என்ற ஒன்று உண்மை, ஆனால் நீதி என்றதான் எங்களுக்கு முதலிடம். நீதி உண்மை இருந்த பிற்பாடுதான் நாங்க நிதியை நோக்கி போவோம். அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நான் என்னால் இயன்றது அவர்களுக்கு உறவுகளை தேடுவதற்கு என்ன முன்கூட்டி செய்ய வேண்டும், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, எங்களது உறவுகள் செத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தான், எங்களது உண்மைதான். ஆனால் அந்த இழப்பு என்று சொல்ற ஒன்று எங்களுடைய நீதிக்கு முன்வைக்கும் பிறகுதான். அது சிலவேளை 15 வருடம் ஆகலாம், 17 வருடம் ஆகலாம், இல்லை இன்னும் 20 வருடம் ஆகலாம், அது கிடையிலும் ஆகலாம். நான் செத்த பிறகாவது அந்த நீதி கட்டாயம் கிடைக்கும் என்பது உறுதி. இன்று செம்மணி புதைக்குழியில் 650க்கு மேற்பட்ட எலும்புக்கூறுகளை தோண்டி எடுத்திருக்கின்றார்கள். இந்த இலங்கை அரசு தான் எங்களது உறவுகளை காணாமலாக்க செய்தது. இந்த அனுர் அரசாங்கம் வர முன்பு கூறியிருந்தார், நான் ஆட்சிக்கு வந்தால் எனக்கும் அந்த வழி தெரியும், நான் இதில் இந்த உறவுகளை காணாமலாக்க செய்ததற்கான நீதியை பெற்று தருவேன் என்று. அதே ஜனாதிபதி சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்து எனது அரசை எனது அரச படைகளை நான் காட்டிக் கொடுக்க முடியாது என்று. ஆனால் இன்று அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் ஒரு கேள்வி ஒன்றும் இவர்கள் கத்துகின்றார்கள், உண்மையில் காணாமலாக்கப்பட்டிருப்பார்கள் என்று. ஆனால் இந்த எலும்புக்கூடு தோண்டும் எலும்புக்கூட்டுக்கும் எங்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம், அங்கே தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த உலக நாடு நினைத்திருக்கோம், ஓம் இவர்கள் காணாமலாக்கியது உண்மைதான், வலிந்து காணாமலாக்கியது உண்மை, அங்கு தோண்டப்படும் எலும்புக்கூடுகளும் குழந்தைகளும் அவர்கள் உடல்கள் உண்மை என்று. நாங்கள் இன்னும் ஒன்றை இந்த அரசாங்கத்திடம் கூறி நிற்கின்றோம். நீங்கள் பல முறை எங்களை காணாமலாக்கப்பட்ட OMBயை அந்த வேற வேற OMB மாதிரி வேற நிறுவனங்களை விட்டு எங்களை அவர்கள் சோதித்தாலும் காணாமலாக்கப்பட்டது, வலிந்து காணாமலாக்கப்பட்டது என்ற ஒன்றோ உண்மை.
அதுதான் சாட்சியம். இந்த தோண்டப்பட்டிருக்கும் எலும்பு கூறுகளும் இன்னும் தோண்டப்பட்டு கொண்டிருக்கும் எலும்பு கூறுகளும். ஆகவே யாரும் எங்களது இந்த இலங்கையில் இத்தனை ஆயிரம் மக்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார் என்றது யாரும் மறைத்து விட முடியாது. ஆகவே எங்களுக்கான நீதி கட்டாயம் கிடைக்கும் என்பதை நாங்கள் உங்களிடம் கூறி நிற்கின்றோம். எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினம். அத்தினத்தை நாங்கள் சர்வதேச மாநாடாக யாழ் மாவட்ட தந்தை செல்வா அரங்கில் அதை நடத்த உத்தேசித்திருக்கின்றோம். 8 மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அந்த மாநாட்டை சிறப்பிக்கும் முகமாக அரசியல்வாதிகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், மதகுருமார்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் அனைத்து உறவுகளையும் சர்வதேச அரங்கில் இருக்கும் தூதரக ஆளர்கள், அதில் இருக்கும் எங்களுக்காக குரல் கொடுக்கும் அனைத்து மத வேறுபாடற்ற அனைவரையும் நாங்கள் இந்த போராட்டத்துக்கும் இந்த மாநாட்டுக்கும் வலு சேர்க்க அனுமதி பெற்று வருமாறு அனுமதியுடன் அழைத்து நிற்கின்றோம். 17 வருட காலமாக எங்களது உறவுகளை தேடிய இந்த போராட்டமானது நாங்கள் பலவாறு இந்த இலங்கை அரசிடம் எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையையும் நீதியையும் கேட்டு நின்று இன்று எங்களுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் இந்த இலங்கை அரசு சொல்லாத கட்டத்தில் நாங்கள் இன்று சர்வதேசத்தை நோக்கி எங்களது போராட்டத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். எங்களது உறவுகளில் இன்று இந்த மாதம் இருந்து 600க்கும் மேற்பட்ட எங்களுடன் இருந்து போராடிய தாய்மார்களை நாங்கள் இழந்து நிற்கின்றோம். அங்கு நடக்கும் அந்த மாநாட்டில் அந்த இறந்த தாய்மார்களுக்கான புத்தகங்கள் அடிக்கப்பட்டு அந்த புத்தகங்களை அந்த உறவினர்களின் கைகளில் அவர்களை கௌரவித்து அந்த புத்தகங்களை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்று அங்கு எங்களது உறவுகள் காணாமலாக்கப்படும் போது அவர்கள் விட்டு சென்ற ஒரு ஞாபக பொருள் அங்கு பார்வைக்கு வைக்கப்பட்டு கண்காட்சியாக அந்த பொருட்கள் இன்று எல்லோரும் பார்வையிட இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாங்கள் ஒரு ஊர்தி ஒன்றில் எங்களது காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் படங்களை தாங்கிய ஊர்தி ஒன்று இன்று ஊர்வலமாக எடுக்கப்பட்டு 9 மணிக்கு ஊர்வலமாக சென்று அந்த தந்தை செல்வா மண்டபத்தில் 9 மணிக்கு பிற்பாடு அந்த நிகழ்வை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். இன்று நேற்றைய தினத்தை எடுத்து பார்த்தால் உண்மையில் அந்த யாழ் மாவட்டத்தில் தந்தை செல்வா மண்டபத்தில் தான் நாங்கள் எங்களது மாநாட்டை நடத்த இருக்கின்றோம். அங்கு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக OMB என்ற ஒன்றும் இல்லாத ஒரு முட்டை கோதை கொண்டு வந்து எங்களது உறவுகளை அங்கு இழுத்து எங்களது இந்த மாநாட்டை குழப்பம் முகமாக அவர்கள் இன்று அங்கு ஒரு இல்லாத ஒரு பிரச்சனை அங்கு செய்து கொண்டிருந்தார்கள். எத்தனையோ போலீஸ்கள் குவிக்கப்பட்டு எங்களது உறவுகளின் உடைகள் பிற்கப்பட்டு அவர்களால் எங்களது உறவுகள் அசௌரியத்தையும் என்று அங்கு நேற்று ஏற்படுத்தியதை இன்று அனைத்து ஊடகங்களிலும் அனைத்து வானொலிகளிலும் நாங்கள் கேட்டோம், நாங்கள் நேரில் பார்த்தோம். உண்மையாய் அந்த OMB என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டால் நாங்கள் சர்வதேசம் OMB-யை நம்புங்கள் OMB-யை நம்புங்கள் என்று நாங்கள் அவர்களை நம்புவதற்காக 8 மாவட்டத்திலும் 5 பயில்களை சாட்சியத்துடன் அவர்களிடம் ஒப்படைத்து 5 வருடம் முடிந்து விட்டது. அந்த சாலிய பீரிஸ் இருக்கும் காலத்தில் நாங்கள் அந்த பயிலை ஒப்படைத்தோம். ஆனால் அந்த பயிலுக்கு இதுவரை காலமும் எங்களுக்கு எந்த விதமான பதிலும் அவர்கள் கூறவில்லை. ஏன் இறுதியில் கொக்குத்தோடுவாய் மனித புதைவுக்கு வந்திருந்த சாலிய பீரிசிடம், ஐயா, நாங்கள் தந்த 5 பயிர்களுக்கும் நீங்கள் ஒரு பதிலும் சொல்லவில்லை என்ற, ஐயோ அந்த பயிர்கள் தொலைந்து விட்டன, மீண்டும் ஒருக்கா தந்தீர்கள் என்றால் நாங்கள் விசாரித்து சொல்வோம் என்று கூறியவர் தான் அந்த சாலிய பீரிஸ். அப்படி உண்மையில் உலகத்துக்கு எதையும் இந்த OMB-யில் ஒன்றும் இல்லை. நாங்கள் 21 பேரை கண்டுபிடித்து விட்டோம், 31 பேரை கண்டுபிடித்து விட்டோம் என்று பொய்க்கதை பேசிக் கொண்டிருக்கும் இந்த OMB எங்களது உறவுகளின் அந்த தகவல்களை எடுத்து இன்று வெளி உலகத்துக்கு நாங்கள் இங்கு இலங்கையில் யாருமே காணாமலாக்கப்படவில்லை, நாங்கள் யாரும் காணாமலாக்கப்படவில்லை என்று அந்த தாய்மாருக்கு 1 லட்சம் ரூபாய் எங்களது ஐயா பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார். இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஆட்டு மாட்டுக்கு கூட 1 லட்சம் கொடுக்கவில்லை என்று. எங்களது உறவுகள் அந்த பெருமதியற்ற உயிரின் விலை 1 லட்சமா? அந்த 1 லட்சம் ரூபாய் காசை கொடுத்து எங்களது அப்பாவி தமிழ் மக்களை இந்த OMB ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. நீதி, உண்மை, அதுக்கு புரோதானங்களுக்கு இழப்பீடு, நீதி உண்மையும் இல்லாமல் இழப்பீட்டு காரியாலயத்தை அவர்கள் அதுக்கு ஊடுருவி நாங்கள் இழப்பீட்டு காரியாலயத்துக்கு யார் போகின்றோம்? 1 லட்சம் ரூபாய் என்கிற உயிரின் பெருமதியா? இப்படியான இதுகளை எல்லாம் இந்த உலகம் அறிய வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த மாநாட்டை தொடங்கி இருக்கின்றோம். ஆகவே எங்களது உறவுகளின் உயிர் 1 லட்சம் அல்ல,
நாங்க 1,00,000 2,00,000 ஆசைப்பட்டவர்கள் அல்ல. எங்களுக்கு நீதியும் உண்மையும் தான் என்று கூறி இன்று நேற்று நடந்த போராட்டத்தை நீங்கள் எல்லோரும் கண்ணூடா பார்த்திருப்பீர்கள். நானும் கூறி நிற்கின்றேன், உள்ளக பொறுமுறை என்ற ஒன்று பிள்ளைகளை புகுத்த வேண்டாம். உள்ளக பொறுமுறை ஒன்று எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. 2018ஆம் ஆண்டிலிருந்து நாங்களே சென்று எங்களது உறவுகளுக்கான எங்களது வழியை நாங்களே தெளிவாக உங்களில் கூறியிருக்கின்றோம். எங்களது ஐயாவும் வந்து எங்களுக்காக பேசி இருக்கின்றார், கூறியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாங்கள் அன்று 2018ஆம் ஆண்டு காலடி வைத்த உடனே நாங்கள் சர்வதேசத்துக்குள் புகுந்து விட்டோம் என்று இந்த உலகத்துக்கு தெரியும். நாங்கள் இன்று கூறி நிற்கின்றோம், நாளையும் கூறி நிற்கின்றோம். நான் இறந்து போகலாம், என்னுடன் இருந்து போராடும் அனைவரும் இறந்து போகலாம், ஆனால் அந்த போராட்டம் உயிர்ப்பட நிற்கும். ஏனென்றால் எதிர்கால சந்ததிகள் மீள்நகலாமை ஒன்றிலிருந்து எங்களது இளைஞர்கள் யுவதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். மீண்டும் இலங்கையில் எந்த இனத்துக்கும் காணாமலாக்கப்படுதல், வலிந்து காணாமக்கப்பட்டு வீதியில் நின்று அவர்கள் ஓலமிடுவதை நிறுத்தப்பட வேண்டும். ஆகவே இந்த சர்வதேச மாநாட்டில் உலகம் எங்களது இந்த கோரிக்கை ஏற்று எங்களுக்கான தீர்வை பெற்று சர்வதேச நீதியை பெற்று தர முன்வர வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றேன். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் மேற்கொள்ளப்படுகின்ற மாநாட்டுக்கு ஜனநாயக போராளிகள் கட்சி பூரண ஆதரவு வழங்குவதாக தலைவர் சிவேந்தன் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வடமராட்சியில் தனது இல்லத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பின் போது அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கத்தினரால் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வநாயகம் அரங்கில் மாபெரும் போராட்டம் ஒன்றினை நடாத்துவதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் நடாத்துகின்ற அந்த போராட்டத்துக்கு ஜனநாயக போராளிகள் கட்சி பூரண ஆதரவை வழங்குவதாக தீர்மானித்திருக்கின்றோம். யுத்தம் முடிந்து 17 வருடங்கள் கடந்துவிட்டன. ஆனால் பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல் பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை இராணுவத்தினரிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். பல பெண்கள் தங்களுடைய கணவர்களை இராணுவத்திடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். இவ்வாறு ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு, வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த உறவுகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறுபட்ட போராட்டங்களை நடாத்திக் கொண்டிருக்கின்றார்கள். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எதிர்வரும் 30ஆம் தேதி ஒரு வித்தியாசமான போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர். அந்த போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் இன்று சர்வதேசம் வரை கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் வர வேண்டும். அதேபோன்று ஜனநாயக போராளிகள் கட்சியாகிய நாங்களும் அவர்களுக்கு எங்களுடைய பூரண ஆதரவை வழங்க இருக்கிறோம் என்றார். சீனாவிடமிருந்து தரம் குறைந்த உரம் இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் கோட்டபாய ராஜபக்ச அதனுள் சிக்கியுள்ளார். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணையம் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் சீனாவிடமிருந்து தரம் குறைந்த 20,000 மெட்ரிக் டன் உரம் இறக்குமதி செய்யப்பட்டதன் மூலம் அரசுக்கு 6.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இவ்வாறு விசாரணைகள் தொடர்ந்து நடந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் சில நபர்களுக்கு எதிராக இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வேறு வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் அழுத்கமகே சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கு தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை என்பதனால் விசாரணையை நிறைவு செய்து தொடர்புடைய அறிக்கைகளை சமர்ப்பிக்க மேலதிக கால அவகாசத்தை கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைய அதிகாரிகள் கோரினர். சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட நீதவான் வழக்கை எதிர்வருகின்ற டிசம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளில் கடந்த பல தசாப்தங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை சுட்டிக்காட்டும் வகையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கையர்கள் இந்தியாவை நோக்கும் விதம் தொடர்பான சமீபத்திய கருத்து கணிப்பு முடிவை தான் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை தளமாக கொண்டு பியூ ரிசர்ச் சென்டர் மேற்கொண்ட சமீபத்திய ஆய்வில் இலங்கையர்களில் 79% பேர் இந்தியா குறித்து சாதகமான பார்வையை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை தம்மை ஆச்சரியப்படுத்தியதாக ஜெய்சங்கர் தெரிவித்தார். ஒரு காலகட்டத்தில் இலங்கையில் இந்திய உயராணியகத்தில் பணியாற்றிய ஜெய்சங்கர் இந்திய அமைதிப்படையினர் இலங்கையில் நிலை கொண்டிருந்த காலத்தின் சூழ்நிலைகளை நேரில் அனுபவித்தவர் என்றே சொல்லியாக வேண்டும். அந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு எதிரான அரசியல் பிரச்சாரங்களும் தாக்குதல் சம்பவங்களும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தன. அந்த பின்னணியை நினைவு கூர்ந்த ஜெய்சங்கர் 79% இலங்கையர்கள் இந்தியாவை சாதகமாக பார்க்கின்றார்கள் என்ற எண்ணிக்கை எனக்கு ஒரு ஆச்சரியத்தை தாண்டிய ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது என்று குறிப்பிட்டார்.
1987ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை தொடர்ந்து இலங்கையில் இந்திய எதிர்ப்பு உணர்வு தீவிரமடைந்தது. குறிப்பாக அக்காலகட்டத்தில் ஜேவிபி இந்தியாவுக்கு எதிரான கடுமையான அரசியல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தது. ஆனால் பல தசாப்தங்களுக்கு பின்னர் இந்தியாவுடன் நெருக்கமான உறவை பேணும் அரசியல் அணுகுமுறையுடன் இலங்கை முன்னேறி வருகின்றது. இதன் ஒரு வெளிப்பாடாகவே 79% சாதகமான கருத்து கணிப்பு முடிவு பார்க்கப்படுகின்றது. ஜெய்சங்கரின் கருத்து கடந்த கால அரசியல் நிலைப்பாடுகளுக்கும் தற்போதைய இலங்கை மக்களின் இந்தியா தொடர்பான பார்வைக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை வெளிச்சமிட்டு காட்டுகின்றது. இலங்கையில் இந்திய எதிர்ப்பு உணர்வு எப்போதும் பொதுமக்களின் நிலையான மனநிலையின் நேரடி வெளிப்பாடாக இருந்ததா அல்லது குறிப்பிட்ட அரசியல் சூழ்நிலைகளில் அரசியல் சக்திகளால் தீவிரப்படுத்தப்பட்டதா என்ற கேள்வியையும் தற்போதைய நிலை எழுப்புகின்றது. கடந்த காலங்களில் இந்தியாவை எதிர்க்கும் அரசியல் பிரச்சாரங்கள் பல்வேறு தருணங்களில் வலுப்பெற்றிருந்ததாலும் தற்போதைய கருத்து கணிப்பு இலங்கை மக்களிடையே இந்தியாவுக்கு கணிசமான அளவில் நல்லெண்ணம் இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றது. அதேவேளை இந்தியாவின் திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் தொடர்பான இலங்கையில் அவ்வப்போது எழும் எதிர்ப்புகளையும் புறக்கணிக்க முடியாது. எனவே 79% என்ற எண்ணிக்கை இந்தியா தொடர்பான அனைத்து விமர்சனங்களும் முடிவுக்கு வந்துவிட்டன என்பதை குறிக்காது. மாறாக இந்தியாவுடனான உறவை பற்றிய இலங்கை மக்களின் ஒட்டுமொத்தமான அணுகுமுறை கடந்த காலத்தை விட குறிப்பிடத்தக்க வகையில் சாதகமாக மாறியிருப்பதை காட்டுகின்றது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி, பிராந்திய பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி மற்றும் அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவின் பங்கு கடந்த சில ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது. இந்த பின்னணியில் இலங்கை மக்களில் பெரும்பான்மையானோர் இந்தியாவை சாதகமாக பார்ப்பதாகவே வெளியாகியுள்ள பியூ கருத்து கணிப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவின் சமூக அடித்தளத்தையும் வெளிப்படுத்துகின்றது. ஒரு காலத்தில் இந்திய எதிர்ப்பு அரசியல் இலங்கையின் முக்கியமான அரசியல் கருவியாக பயன்படுத்தப்பட்ட நிலையில் இன்று 79% இலங்கையர்கள் இந்தியாவை சாதகமாக பார்ப்பதாக வெளியாகியுள்ள கருத்து கணிப்பு அந்த அரசியல் வரலாற்றில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை வெளிப்படுத்தும் முக்கியமான தரவாக அமைந்துள்ளது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.